ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் வந்து ஐயனார் கோவிலுக்கு பல்லு போடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஆனி மாதம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை வந்து போடுவாங்க. நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பல்லு போடுறாங்க. அது வந்து ஒரு நாள் தான் போடுவாங்க அந்த பல்லுன்றது. அதுக்கு வந்து பொங்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்க வைக்கும்போது இந்த மாதிரி கூடையில் தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே ஐயனாருக்கு பல்லு அப்படின்னாவே கூடையில் தான் பொங்க வைப்பாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த கூடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புதுசாக வாங்கினாங்கன்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது பொங்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூடையில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த பசங்க ஸ்கூல் எழுதுறாங்களே நோட்டு பேப்பரு, அந்த பேப்பரு அது கூட வெந்தயம், அது கூட கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக பச்சை அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு அந்த பேப்பர் வந்து தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரம் வந்து ஊறாது. சாப்பாடு வடிக்கிற கஞ்சியில் ஊற வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த பேப்பரு, இந்த உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி புட்டி வந்து ஃபஸ்ட்டில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு கழுவிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவினா பழைய அந்த பேப்பர் டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு பிற்பாடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது அதில் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புட்டியில் வந்து இது மாதிரி முழுகணும் ஃப்ரெண்ட்ஸ். முழுகணுன்னா நல்லா செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நாங்கள் வந்து வருஷம் வந்து ஐயனாருக்கு பல்லு பொங்க வைக்கணும் அப்படின்னாவே இந்த மாதிரி புட்டியெல்லாம் முழுவிடுவோம். இப்போ புட்டி முழுவிட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சாந்து மீந்துது அப்படின்னா பாருங்கள், அது மாதிரி மரம் முழுவிடுவோம். நாங்கள் பாருங்கள் கொஞ்சமாக சாந்து மீந்தது மரமும் முழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி எல்லார் வீட்லையுமே இந்த புட்டி மரமும் வந்து முழுவிடுவாங்க. முழுவி தான் இந்த புட்டியில் தான் பொங்க வச்சு கொண்டு போவாங்க. நாளைக்கு பல்லுனா இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி இது வந்து வெயிலில் வச்சோன்னா அந்த பேப்பரு அதெல்லாம் இருக்குமே வெடிச்சிரும். அதனால் நிழலில் வச்சு தான் காய வைப்பாங்க. காற்றுலேயே வந்து காய்ஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நிழலில் காய வச்சு நாளைக்கு சாயந்தரம் பொங்க வைக்க கொண்டு போகிறப்ப அந்த மாதிரி மஞ்சள் போட்டு சிகப்பெல்லாம் வச்சு அழகாக பொங்க கூட ரெடி பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.